49ல் இல்லைன்னா 40களில் தான் சீனாவில் ஒரு புரட்சி நடக்கும். அதுக்கு முன்னாடி சீனா உலக மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற நாடு, வறுமை அதிகமாக இருக்கிற நாடு. இல்லை, வறுமை எங்கே பார்த்தாலும் புத்த பிட்சு மடாலயம், எங்கே பார்த்தாலும் மூட நம்பிக்கை, எங்கே இப்படி இருந்த ஒரு சீனா தேசம் ஒரே ஒரு 50 ஆண்டுகளில் அப்படியே தலை கீழே 50 ஆண்டுகள் எப்படி முன்னேறிச்சுங்குது. நாம் அதை பார்க்குறோம், இதை பார்க்குறோம், நம்மளே பற்றி பேசுகிறோம். எப்படி பக்கத்தில் நாடு, உனக்கு மேலே இருக்கிற நாடு எப்படி மாறிச்சு. இது இவ்வளோ உலக வல்லரசாக மாறி இன்றைக்கி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய இடத்துல உயர்ந்து உலகத்தில் 2வது இடத்துல நம்ம மிகப்பெரிய பொருளாதாரம் வச்சிருக்கிற நாடாக இருக்குது. இன்றைக்கி மிகப்பெரிய வல்லரசாக இருக்குது. அமெரிக்காவாக இருந்தால் கூட சீனாவை பற்றி பயப்படுது. எப்படி நடந்தது 50 ஆண்டுகளில்? இது எப்படி நடந்ததுங்க? கடவுள் மறுப்பை வைத்து தான். அந்த அரசாங்கத்துக்கு கடவுள் கிடையாது. கடவுளை ஒழிச்சிட்டான்ல.